டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகுது. ஸோ ப்ராடாக நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா ஐ மீன் இந்த WordPress அது ஓகே என்ன பிளாட்ஃபார்ம்னா ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜின். ஓகே சர்ச் இன்ஜினுங்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு 2 decades பேக் நீங்கள் இன்டர்நெட் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருங்கிற ஒரு ஐகான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா பெருசாக ஒன்றுமே ஓப்பன் ஆகாது. யாகுவோட மெயில் ஓப்பன் பண்ணலாம். நானெல்லாம் காலேஜ் படிக்கும்போது ப்ரௌசிங் சென்டர் போனால் அது மட்டும்தான் இருக்கும். ஓகே 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 மெயில் செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ப்ரௌசிங் சென்டர் போவோம். அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா பல ₹1000 செலவாகும். இன்றைக்கெல்லாம் வந்து வெறும் ஒரு ₹1000 ₹2000 இந்த டொமைன் வாங்கிக்கலாம், ஹோஸ்டிங் வாங்கிக்கலாம். ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக வெப்சைட் பண்ணலாம். இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஓகே ஓகே தென் அதே மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் வந்து அன்றைக்கெல்லாம் அவ்வளோ கிடைக்காது. வெறும் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் PHP இது மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே ஓகேங்க சார். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பையர்ஸையும் செல்லர்ஸையும் மீட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு கருவியாக நம்ம வேலை செய்கிறோம். அந்த கருவி இயக்கக்கூடிய ஒரு இயக்கு பொருளாக நம்ம இருக்கணும். அதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டரோட வேலை. ஓகே ஓகே